नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। तमिलनाडु विपक्षी गठबंधन में कितनी भी पार्टियां शामिल हों, हमें अपने प्लान बेहतर बनाने होंगे। पीयूष गोयल के दौरे पर मंत्री अंबिल महेश की राय। यूथ लीग सेक्रेटरी माननीय डिप्टी चीफ मिनिस्टर उदयनिधि स्टालिन के जन्मदिन के मौके पर त्रिची साउथ डिस्ट्रिक्ट और ईस्ट सिटी एजुकेशन टीम की तरफ से बेस्ट एजुकेशन अचीवमेंट अवार्ड देने के लिए एक सेरेमनी रखी गई थी। एजुकेशन टीम डिस्ट्रिक्ट प्रेसिडेंट थेन्नालीश्वरन का वेलकम स्पीच। हेड एजुकेशन टीम डिस्ट्रिक्ट ऑर्गेनाइजर डी गुनासीलन, सिटी टीम ऑर्गेनाइजर एवी पोनमुडी। शानदार एजुकेटर्स को अचीवमेंट अवार्ड दिए गए और उन्होंने स्पेशल स्पीच दी। त्रिची साउथ डिस्ट्रिक्ट लीग सेक्रेटरी मिनिस्टर डॉक्टर अंबिल महेश पोयामोजी, एजुकेटर्स टीम स्टेट सेक्रेटरी तमिलाची थंगा पांडियन, सिटी लीग सेक्रेटरी जोनल कमेटी चेयरमैन एम मथिवनन, स्टेट लेवल मेंबर कविनार सलमा, थैंक्सगिविंग सिटी मेयर पेरा एम माइसेल्वन, स्टेट टीम एग्जीक्यूटिव सेंथिल एरिया लीग सेक्रेटरी मनीवेल, डिस्ट्रिक्ट सिटी एजुकेटर्स टीम डिप्टी ऑर्गेनाइजर्स डिस्ट्रिक्ट सिटी एरिया यूनियन सिटी पेरूर तालुका लीग सेक्रेटरी और लीग एग्जीक्यूटिव्स टीम ऑर्गेनाइजर्स लोकल गवर्नमेंट ऑर्गेनाइजेशंस के रिप्रेजेंटेटिव्स ने इस इवेंट में हिस्सा लिया और सम्मानित किया। इस इवेंट में बोलते हुए मिनिस्टर अंबिल महेश ने कहा, द्रविड़ मुनेत्र कड़गम एक ऐसा मूवमेंट रहा है जिसने जुडिशियरी के समय से ही एजुकेशन को महत्व दिया है। एजुकेशन में भी पॉलिटिक्स करना दर्दनाक है। इसके बावजूद फाइनेंशियल क्राइसिस होने पर भी चीफ मिनिस्टर एजुकेशन फंड्स दे रहे हैं। एडप्पादी पलानीस्वामी ने मांग की है कि पोंगल गिफ्ट पैकेज में 5,000 दिए जाएं। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। பேராசிரியர் டாக்டர் கே ஷேக் ஃபரீக் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து ஜமாத் கல்லூரியுடைய பேராசிரியர் அமைதி அமைதி துணை முதலமைச்சருடைய 48வது கல்வியாளர்களுடைய மாநில செயலாளர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் கல்வியாளருக்கு விருது வழங்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் பேராசிரியர்களாக இருந்தாலும் விருது வழங்கக்கூடிய நிகழ்வு பத்திரிகைத்துறை ஊடகத்துறை விடுமுறை நாட்களில் சிறப்பு நடத்தக்கூடாது. காரணம் பிள்ளைங்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்கூல் போய்ட்டு வரும்போது அவங்களுக்கான ரெஃப்ரெஷிங் பீரியட் அப்படின்னு டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லீவ் நாட்கள் தான். இது அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பியும் அவங்க தங்களை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் பார்க்கலாம். அது பிறகு திருப்பி ஸ்கூல்ஸ் ஜான் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும் போது அதை சார்ந்து திருப்பி அவங்க ஈடுபட்டு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்க ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கே தெரியும் துணை முதலமைச்சர் இதுக்காக பிடி பேட கடன் வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது குழந்தைங்க விளையாண்டு வரும்போது அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஓடி விளையாடும்போது ஜென்ரேட் ஆகக்கூடிய ஆக்சிஜன் மூளைக்கு போகுது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. திருப்பி அடுத்த கிளாஸ்லேருந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காருவாங்க. லீவு நாட்கள் அப்படியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று இது இப்போ இன்னைக்கு நேரத்தில் இல்லை, தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலே நம்ம சொல்லக்கூடியது தான். ஆக அதை நீங்கள் முழுமையாக ஒரு தனியார் பள்ளிகளும் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்தாங்க. பள்ளி கட்டிடம் சார்ந்து நம்ம சகோதரர் கேட்டாங்க. நான் பேசும்போது கூட நான் சொல்லியிருக்கேன். காமராஜர் ஐயா காலத்திலேருந்து அதன் பிறகு 1990s அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,416 புதிய வகுப்பறைகளை நம்ம தொடங்கியிருக்கோம். நேற்றைய கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளாஸ் ரூம்ஸாக இருந்தாலும் அது நூலக கட்டிடமாக கிட்டத்தட்ட 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேற்று நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறாங்க. அது தொடங்கிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆன்கோயிங்காக ஒரு 7,898 கிளாஸ் ரூம்ஸ் இப்போ நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். கிளாஸ் ரூம்ஸ் கட்டும்போது டிலாபிடேட்டட் பில்டிங் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கும்போது வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சிஓஸ் மீட்டிங்கை நாங்கள் தவறாமல் சொல்வது என்பது பாழடைந்த கட்டிடத்துக்கிட்ட பிள்ளைங்களை விடக்கூடாது, முதல்ல அந்த கட்டடங்களை இடித்து தள்ளுங்க நீங்கள் என்று நாம் சொல்வது வழக்கம். அதை கடைப்பிடிக்க அதை மீறி ஒரு சில நிகழ்வு நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனை குறையக்கூடிய. ஏன்னா ஏதாச்சும் ஒரு குழந்தைங்களை நம்ம இழக்க நேரும்போது அது நம்ம வீட்டு பிள்ளை இழக்கக்கூடிய ஒரு துக்கமான ஒரு நிகழ்வாக நம்ம உள்ளபடியே அது கருத்து அப்படியும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நாங்களும் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம்.
இப்பொழுது கட்டப்பட்டதில் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஒரு சமுதாய கூட்டத்தில் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவது அல்லது பக்கத்தில் ஒரு வாடகைக்கு எடுத்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துகிறோம்னு சொல்லும்போது அங்கே இருக்கின்ற கட்டடத்தை இடிச்சிட்டு அதுக்கு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நடக்கும் பொழுது அங்கே பிள்ளைங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இருக்குமே. இது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடாகத்தான் இருக்குமே தவிர இதற்காக மரத்தடியில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, இந்த இடத்துல தான் உட்காந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி என்பது அங்கே ஒரு கிளாஸ் ரூம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு செய்தியாகத்தான் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த கல்வி நிதி விஷயத்துல நீங்களும் உறுதியா இருக்கீங்க, ஒன்றிய அரசு உறுதியா இருக்கு, இப்படிதான் பெற போகிறோங்கிறது தொடர்ந்து இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சார்ந்த வந்து அந்த கருத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் எந்த விதத்திலும் நண்பர்கள் விடுமுறை நாட்களில் வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். காரணம் பிள்ளைங்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. நாங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது அவங்களுக்கான ரெஃப்ரெஷிங் பீரியட் அப்படின்னு டைம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லீவ் நாட்கள் தான். இது அவங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பியும் அவங்க தங்களை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு நாட்களாகத்தான் பார்க்கலாம். அதன் பிறகு திருப்பி ஸ்கூல்ஸ் ஜான் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும் போது அதை சார்ந்து திருப்பி அவங்களை வந்து முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்க ஒரு மென்டல்